வயலில் சோளம் போட்டிருக்கோம். அந்த சோளம் முளைச்சிருச்சு. கரெக்டாக நம்ம அறுவடை பண்ணும்போது தான் அந்த மழை வந்து கெடுத்து விடும். சோளம் போட்டு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் 4 மாதம் உழைப்பு போகிறோம். 2 நாள் வந்து கெடுத்துடும் பொழுது அந்த மழை வந்து ஒரே இந்த 2 நாளில் தொடர்ச்சியாக சாரில் பெஞ்சிட்ருக்கு. இது பெஞ்சிச்சுன்னா சோளம் தான் அம்பா போகும். சோளம் வாங்குறவன் சோளம் வெள்ளையாக இருந்தால் தான் அதுக்கு விலை சொல்லுவான், இல்லாட்டி விலை சொல்ல மாட்டான். சோளம் போடையில் மழை பெய்யலை. இப்போ நடா அறுவடை செய்யும்போது மட்டும் மழை பெஞ்சு கெடுக்கு. மழை பெஞ்சுன்னா அந்த சோளம் வந்து வெள்ளையாக இருக்கிறது வந்து அது வந்து கலர் மாறிடும். கலர் மாறிடுச்சுன்னா வியாபாரி வந்து வாங்க மாட்டான். ஆனால் இப்போ பிரச்சனை இந்த மழையால் புண்ணியமும் இல்லை. இது பேஞ்சு வேஸ்ட்டு தான். ஆனால் எதுக்கு இப்படி பெய்யுது? கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டில் சோளம் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயே மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. சரி, போன வருஷம் அப்படி தான் நெல் போட்டிருந்தோம். அந்த நெல்லை வந்து விளைஞ்சி வந்து அறுவடைக்கு வரும்போது மழை வந்து கெடுத்துருச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக கிணத்துக்கு வந்தாச்சு. நாங்களும் சோளம் போட்டிருக்கேன். அந்த சோளம் நெருக்க கிடக்கவும் சின்ன சின்ன தான் கருது விளைஞ்சிருக்கு. அவத்தி அறுத்து முடித்தது அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. சோளம் சின்ன சின்னதாக இருக்கா. இது தோட்டம். கிணத்துக்கு வந்தது முத வேலையாக போர் மோட்டரை போடணும். நல்லா தண்ணி விழுவதா அப்படியே சோளம் போட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா வந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.